Let us see the point or geometrical method of price elasticity of demand. We have to use point or geometrical method to find out the elasticity of demand. Geometrical elasticity. In this method, you have to use one formula, that is point elasticity. Point elasticity, it's equal to lower segment of the demand curve. Lower segment of the demand curve divided by upper segment of the demand curve. Upper segment of the demand curve. So you have to draw one diagram. In x-axis quantity, in y-axis price, and you have to draw demand curve R and M, and you have to divide the diagram into two parts. This is lower segment, this is upper segment. So this is lower segment, this is upper segment, and then you have to give points, 5 points. R, that is P, Q, P, Q, R, S, M. P, Q, R, S, M. 5 points. You have to plot 5 points. 1, 2, 3, 4, 5. So this is lower segment area. This is upper segment area. So how you can measure the elasticity of demand? EP is equal to L by U. Lower segment, upper segment. So lower segment la enna points irukku appdin paapom. First நம்ம EP at point P. EP at point P. அதாவது இந்த P பாயிண்ட்ல வச்சிட்டு நம்ம elasticity of demand calculate பண்ண போறோம். இந்த இத சென்டரா கையை வச்சுக்கோங்க. கீழ எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு? 1 2. லோயர் செக்மெண்ட்ல 1 2. So 2 by upper segmentல எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு? 1 2. So என்ன ஆன்சர்? 1. So EP is equal to 1. So இது என்ன அப்படினா unitary elasticity of demand. Unitary elasticity of demand. Second நம்ம பார்க்க போறது அடுத்த பாயிண்ட் EP at point Q வச்சுக்கலாமே. PQ வரிசையா போகலாம். PQ. அப்ப Qல கை வச்சுக்கோங்க. லோயர் செக்மெண்ட்ல எத்தனை பாயிண்ட்ஸ்? 1 2 3 3. அப்பர் செக்மெண்ட்ல 1. So EP is greater than 1. அதாவது EP எவ்வளவா இருக்கு? EP is equal to 3. அப்ப 3 னா 1 விட அதிகமா இருக்கா? So EP is greater than 1. அப்ப இத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா greater than 1 இருந்தால் relatively elastic demand. Relatively elastic demand. And then EP at point R. EP at point R. ஒவ்வொரு பாயிண்ட்லயும் எலாஸ்டிசிட்டியை நம்ம கால்குலேட் பண்றோம். இத சென்டர்ல கையை வச்சுக்கோங்க. லோயர் செக்மெண்ட் 1 2 3 4. 4 பாயிண்ட்ஸ் இருக்கு லோயர் செக்மெண்ட்ல. அப்பர் செக்மெண்ட்ல ஒண்ணுமே இல்ல. 0. அப்ப என்ன வரும்? 4 0 வால டிவைட் பண்ண முடியுமா? Nothing can be divided by 0. இத நம்ம என்ன பண்ண முடியாது? கால்குலேட் பண்ண முடியாது. So
4 வந்து 0வால் டிவைட் பண்ணால் 0. ஸோ இபி இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா இன்எலாஸ்டிக், அதாவது பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். perfectly inelastic demand. அடுத்து நம்ம பார்க்க போகிறது EP at point S. EP at point S. ஸோ லோயர் செக்மெண்ட்டில் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது, அப்பர் செக்மெண்ட்டில் 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. சாரி, ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்பர் செக்மெண்ட்டில் 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ 1/3. அப்போ இதை நம்ம எப்படி போடுவோம்னா 0.33 அப்படின்னு போட்டுக்கிட்டே போகலாம். அப்போ நம்ம இபி இஸ் எவ்வளோ இருக்குன்னா 0.33, 1 விட கம்மியாக இருக்கும். ஸோ இபி இஸ் லெஸ் தேன் 1. அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லெஸ் தேன் 1 இருந்தால் ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக், ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து லாஸ்ட் ஒன் இபி அட் பாயிண்ட் எம். இபி அட் பாயிண்ட் எம். எம்மில் வந்து கீழே வந்து பாயிண்ட்ஸே இல்லை. ஸோ 0, மேலே வந்து 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ 0 நத்திங், அதாவது 0வை வந்து 4ஆல் டிவைட் பண்ண முடியாது, இன்ஃபினிட். ஸோ இபி இஸ் இன்ஃபினிட். இபி இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட். இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட். பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட். ஸோ இப்படி தான் நம்ம வந்து எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டை கால்குலேட் பண்ணணும் இந்த டயக்ராம் வச்சு. ஸோ இந்த டயக்ராமில் லோயர் செக்மெண்ட்டையும் அப்பர் செக்மெண்ட்டில் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த பாயிண்ட்ஸை வச்சு அந்த டிமாண்டோடைய டைப்ஸ், அந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டோடைய டைப்ஸை நம்ம மெஷர் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். Do you clear?